கேட்ட தரங்க. மன்னிச்சிருங்கம்மா, கேட்டை திறக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ள வரதுக்கு தான் எனக்கு அனுமதி இல்ல. அப்பா அம்மாவை பாக்குறதுக்காவது எனக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா? கேட்ட தொற. அப்பா, அந்த வார்த்தைக்குள்ள மதிப்பும் மரியாதையும் எப்ப நீ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போனியோ அப்பவே அதுவும் கூட போயிடுச்சு. மணிராஜோட மக இப்படி பிச்சைக்காரி மாதிரி தெருவுல சுத்துறது அவமானமா இல்ல? அம்மா, பண வசதிங்கிறது காலை சூரியன் மாதிரி, அது நிச்சயமா அஸ்தமிக்கும். ஆனா மனசு அப்படி இல்லம்மா, அது ஆகாயம் மாதிரி. உன்னை எவ்வளவு திருத்தன்னு நினைச்சாலும் உன் பிச்சைக்கார புத்தி உன்னை விட்டு போகாது. அதையெல்லாம் இப்ப எதுக்காக பேசுறீங்க? அவர் சொல்லட்டுமா? விடுங்க. தெரிஞ்ச கதையை இன்னொரு முறை கேக்குறதுல எந்த தப்பும் இல்லையே. உனக்கு தெரிஞ்ச கதையா? ஆமா, நான் ஒரு அனாதைங்கிற பழைய கதை. சாந்தி, அம்மா, எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாம இருந்த நீங்க மலடிங்கிற பேரை போக்குறதுக்காக அனாதையா தெருவுல கிடந்த என்ன உங்க செல்வாக்க பயன்படுத்தி பணம் கொடுத்து வாங்கினது ஒரு பழைய கதை தான்னு எனக்கு தெரியுமா? சாந்தி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வளர்ப்பு மகதானே, நீங்க பெத்த பொண்ணு ஒண்ணும் இல்லையே. சாந்தி, தெரியுமா, என்னைக்குமே வீதிதான் என் சொந்த வீடு, மரத்தடிதான் என்னோட மாளிகை. கொஞ்ச காலம் இந்த மாளிகையில நான் வாழ்ந்துட்டேன். இதை விட்டு போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்தாங்க. இங்கிருந்து நான் போறேன். சாந்தி, சாந்தி போகாதம்மா. வலிக்குது அம்மா. ஹலோ, ஏப்பா, யார் நீங்க? ஏன் கார் மறிக்கிறீங்க? சார், ஃப்ரெண்டுக்கு நெஞ்சு வலி சார். அப்படியா? ஐயோ பாவம். என்னாச்சு? காப்பாத்துங்க. புடிங்க, நல்லா புடிங்க. விடுங்கடா. டேய், புடிங்கடா. டேய். ஓ, வா வா. பேக், என் பேக் புடிச்சிட்டு போறான். அவனை யாரா புடிங்க. டேய், ஓடாதடா, நில்றா. டேய், சுட்டு புடிங்க. டேய், குடுறா. என் பேக் குடுறா. டேய், புடிங்கடா. புடிங்கடா. ஏய், புடிடா. ஏய், புடி. ஏய், அவனை புடுடா, புடுடா. ஏய், புடி. ஏய், புடிடா. ஏய், புடிடா. டேய், ஏய், புடிடா. டேய், உன்னிமா பாத்துட்டு வண்டி நிறுத்துல. என்ன விடுங்கடா. டேய், 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 என் பேக் குடுறா. குடுறா என் பேக். டேய், என் பேக் குடுறா. கொண்டு போ. திருட்டு பசங்களா. டேய், புடிடா. 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 புடியா. ஐயப்பா!
ஐயப்பா ஐயப்பா நீங்க பேசிட்டீங்க, உங்களுக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா சாந்தி, எல்லாம் அந்த ஐயப்பனோட மகிமை. நான் போய் பேக் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கப்பா. இல்ல வேண்டாம் சார். இந்த பணத்துக்காக நான் உங்களை காப்பாத்தல. உங்களோட பணம் திருடு போக கூடாது, அதனாலதான் காப்பாத்துறேன். இங்க பாருப்பா, நான் ஐயப்பன் பக்தனும் இல்ல, சபரிமலைக்கு போனதும் இல்ல. ஒருவேளை நீதான் அந்த ஐயப்ப சாமியா? ஐயப்ப சாமியா? ஐயோ, என்ன சார் பேசுறீங்க? இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க சார். இத சொல்றதுல தப்பு எதுவும் இல்லப்பா. கடவுள் மனுஷ ரூபத்திலே இருக்காருப்பா. ஆபத்துல இருந்து காப்பாத்துறவர் தான் கடவுள். இத வாங்கிக்கப்பா. அவரோட அருளால ஊமையா இருந்த நான் இன்னைக்கு வாய் நிறைஞ்சு பேசுறேன். இதை விட வேற என்ன சார் வேணும் எனக்கு? இங்க பாருப்பா, என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துனதுக்காக நான் உனக்கு கொடுக்கிற கூலி இல்லை இது. அந்த கடவுளுக்கு நான் கொடுக்கிற காணிக்க. சுவாமி, என்னோட சுமையெல்லாம் இந்த தோல்ல தான் இருக்கு, என் மனசுல இல்ல. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இல்லப்பா, என்ன காப்பாத்தன உன்னை நான் இப்ப தெய்வமா தான் பாக்குறேன். அதனால தயவு செஞ்சு இதை என்ன வாங்கிக்கப்பா. மன்னிச்சிடுங்க சுவாமி. ஐயப்பா, இந்த நல்ல மனுஷனை காப்பாத்துப்பா. ஐயப்பா, என் பிரார்த்தனையை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீயும் அந்த ஐயப்பனும் தான் முடிவெடுக்கணும். ம்? பாரு சாந்தி, பாரு, இதெல்லாம் சாமிக்கு எதுக்கு? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா ஐயப்பன் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். சாந்தி, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வேளை சாப்பிட்றேனா இவ்வளவு பணத்தை என்ன பண்ணுவேன்? வெயில்ல வாடி மழையில நனைஞ்சு நடு வழியில இருக்கிற இந்த ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும். வெயில்ல வாடி மழையில நனைஞ்சு நடு வழியில இருக்கிற இந்த ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும். ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும். ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும். சாந்தி, இருட்டிடுச்சு அம்மா, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? எனக்கு ஏது வீடு? எந்த அந்தஸ்துக்காக என்ன தத்தெடுத்தாங்களோ அதே அந்தஸ்துக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான். நம்மள மாதிரி அனாதைகளுக்கு சுவாமியே ஆதரவு. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா.